கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ ஜெபத்தை குறித்து பைபிளில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கோம் இல்லையா? அதில் நான் அன்னாளின் ஜெபம் சொன்னேன். அன்னாளின் ஜெபம் என்ன சொன்னேன், அவள் தனியாக போய் மனம் கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா. அவள் இன்னொரு காரியமும் ஜெபிச்சா. அது என்ன சொன்னேன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்லட்டா? அது என்ன தெரியுமா? அந்த அன்னாளின் ஜெபம் நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? இதில் நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா என்ன இருக்குன்னா, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமே கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். ஏலின்றவன் அந்த ஆலயத்தில் இருக்க ஆசாரியன். அவன் இவ்வளோ நோட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவள் என்ன பண்ணல, சத்தம் போட்டோ கத்தியோ அப்படியெல்லாம் அவள் ஜெபிக்கலை. மனசுக்குள்ளேயே இருதயத்துக்குள்ளேயே எசப்பா எசப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மட்டும் வந்தது, அழுக மட்டும் வந்தது. அவள் சத்தம் போட, அவளுக்கு சத்தம் கேட்கவே இல்லையா, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ ஏலி அவளை பார்த்துட்டு என்ன சொல்றான், வெறுத்திருக்கிறாயா, எவ்வளோ நேரம் குடிச்சு இப்படி குடிபோதையில் இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஏலி சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி அவள் 15வது வசனத்தில் என்ன சொல்கிறா தெரியுமா? அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரகசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் அப்படி கடைசியில் சொல்ல, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என்ன சொல்கிறா? ஆண்டவரோட பிரசனத்தில் என்னோட இருதயத்தில் இருக்கிற வேதனை, கஷ்டம், நிந்தனையெல்லாம் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஊற்றுக்கிற அனுபவம் என்ன தெரியுமாங்க? இப்போ ஒரு பாட்டிலேருந்து ஒரு தண்ணியோ ஒரு டம்ளர்லேருந்து தண்ணியோ எடுத்து கீழே ஊற்றுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஊற்றிடுவீங்க, இந்த பாட்டில் கம்ப்ளீட்டாக காலி ஆயிரும் இல்லையா? அதை மாதிரி தான் அவள் இருதயத்தில் இந்த வேதனையெல்லாம் ஆண்டவரோட பாதத்தில் ஊற்றி விட்டாளாம். அதனால தான் அதில் பின்னால் வர வசனம் சொல்லுது, அதுக்கப்புறம் அந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லை. உங்கள் மனசில் என்ன இருக்கோ, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கோ அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லைங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் முகம் பிரைட்டாக இருக்கும், நீங்கள் துக்கமாக இருந்தால் உங்கள் முகம் துக்கமாக தெரியும். அப்படி தான் ஆகும். அதனால் அவள் துக்கம், அவளுக்கு அவ்வளோ ஒரு ஃபேத் இருந்தது, கிடச்சிரும். ஜெபிச்சதுக்கப்புறம் தைரியமாக இருங்க, கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அப்படியே அவங்க இருதயத்தை முழுசு ஊற்றி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென்.